Hi friends, இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1லேருந்து எக்ஸசைஸ் 1.2லேருந்து 4th கொஷினோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4th கொஷின், represent each of the given relations by an arrow diagram, a graph and rooster form wherever possible. Second subdivision, x, y where y equal to x plus 3. x, y are natural numbers less than 10. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவே எடுத்து எழுதிக்கிறோம். y equal to x plus 3, xy நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3 எக்ஸெட்ரா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1லேருந்து லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கிறது 9 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒய் வேல்யூஸும் சேம் தான். எக்ஸும் ஒய்யும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிவன் ஒய் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூஸை வந்து ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஒய் நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸ் வேல்யூ 1 இருக்கப்போ ஒய் வேல்யூ 4, 1, 4. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறோம். ஒய் வேல்யூ 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. ஸோ 2, 5. அடுத்தது எக்ஸ் வேல்யூ 3 எடுக்கிறோம். ஒய் வேல்யூ 3 ப்ளஸ் 3 6, 3, 6. x வேல்யூ 4 எடுக்கிறோம். y வேல்யூ 4 ப்ளஸ் 3 7, 4, 7. x வேல்யூ 5 எடுக்கிறோம். y வேல்யூ 5 ப்ளஸ் 3 8, 5, 8. x வேல்யூ 6 எடுக்கிறோம். y ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9. ஸோ 6, 9. x வேல்யூ 7 எடுக்கிறப்ப y வேல்யூ 7 ப்ளஸ் 3 10, 7, 10. நம்மளுக்கு y வேல்யூ வந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஏ கேட்டிருக்காங்க ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும், ஒய் வேல்யூவும் 1லேருந்து 9 வரைக்கும். இப்போது எக்ஸ் வேல்யூ 1 இருக்கிறப்போ ஒய் வேல்யூ 4. ஸோ 1லேருந்து 4க்கு ஆரோ மார்க் பண்ணிக்கோங்க, லைன் மார்க் பண்ணி ஆரோ போட்டுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் வேல்யூ 2 இருக்கப்போ ஒய் வேல்யூ 5. அங்கேருந்து லைன் போட்டு ஆரோ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3க்கு 6 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 10. அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை விட்டுறலாம். இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்தது இதுக்கான கிராஃப் நம்ம வரையணும். எக்ஸ் வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒய் வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ் வேல்யூ 1 இருக்கிறப்ப ஒய் வேல்யூ 4. ஸோ 1க்கு நேராக 4ல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2க்கு நேராக 5ல் மார்க் பண்ணிக்கோங்க. 3க்கு நேராக 6, 4க்கு நேராக 7, 5க்கு நேராக 8, 6க்கு நேராக 9ல் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிராஃப் ஓவர். அடுத்தது ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்மில் அந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.